அமெரிக்காவில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் ஏற்றிருந்த நிலையில் அங்குள்ள ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு 18 படிகளில் ஏறி தங்கள் விரதத்தை முடித்து இருமுடியை காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டு பக்தர்களின் ஆன்மீக பயணம் குறித்து விவரிக்கிறது, பார்க்கலாம் இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. இந்த இருமுடி காணிக்கை செலுத்தப்படுவது கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இல்லை. அமெரிக்காவில் புளோரிடா மாகாணத்தில் உள்ள ஐயப்ப சுவாமி கோவிலில் என்பதுதான் இதன் கூடுதல் சிறப்பே. பொதுவாக கார்த்திகை மாதம் தொடங்கியதும் உலகெங்கும் உள்ள லட்சோப லட்ச ஐயப்ப பக்தர்கள் சபரிகிரி நாதனை மனதில் நினைத்து மாலை அணிந்து தங்களது விரதத்தை தொடங்குவது வழக்கம். அப்படித்தான் அமெரிக்காவில் உள்ள வடக்கு கேரோலினா மாகாணத்தில் இருக்கும் சார்லட் நகரை தலைமையிடமாக கொண்டு கடந்த 15 வருடங்களாக செயல்பட்டு வரும் கேரோலினாஸ் ஐயப்பா குரூப் அமைப்பினர் கடந்த நவம்பர் 2ஆம் தேதி மாலை அணிந்து தங்கள் விரதத்தை தொடங்கினர். குருசாமி சுப்புராஜ் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாள்களில் 18 படிகளில் மலர்கள் மற்றும் கனிகளை கொண்டு அலங்காரம் செய்து சிறப்பு பூஜைகளை செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து விரதத்தின் இறுதியாக இருமுடி கட்டும் வைபவம் நடைபெற்றது. தேங்காயில் நெய் ஊற்றி இருமுடி கட்டி ஆன்மீக பயணத்திற்கு தயாராகும் ஐயப்ப பக்தர்கள் ஒன்றிணைந்து ஆடிப்பாடி ஐயனை மனமுருக வழிபடுகின்றனர். மேலும் ஐயப்பனுக்கு சந்தனம், நெய், தேன், பால், விபூதி, மலர்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. பொதுவாக நமது நாட்டிலேயே டிசம்பர் மாதத்தில் குளிர் தாங்காது. இந்நிலையில் அமெரிக்காவிலோ -°C குளிர்கால உடைகளை அணிந்தால் மட்டுமே வெளியில் வர முடியும். இந்நிலையில் பெரியவர்கள் மட்டுமின்றி சிறுவர்களும் சட்டை அணியாமல் இருமுடியை சுமந்தபடி தங்களின் ஆன்மீக பயணத்தை தொடங்கினர். சார்லட் நகரில் இருந்து சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் புளோரிடா மாகாணத்தில் டாம்போ என்ற நகரில் அமைந்துள்ள ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு சென்று 18 படிகளை ஏறி தாங்கள் சுமந்து வந்த இருமுடியை காணிக்கை செலுத்தினர். அமெரிக்காவின் சபரிமலை என அழைக்கப்படும் இக்கோவிலில் 43 அடி உயரம் கொண்ட கம்பீரமான கொடிமரமும் அருள் பெற்ற 18 படிகளுடனும் ஐயனின் சன்னதி பிரதானமாகவும் அமைந்துள்ளது. இக்கோவில் வடக்கு அமெரிக்காவில் அமைந்துள்ள முதன்மையான கோவில் என்றால் அது மிக இல்லை. பம்பா வாசன் என்பதை போல டாம்போ வாசன் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகிறது இக்கோவில். பாரம்பரிய முறைப்படி கேரளாவில் இருந்து வரவழைக்கப்பட்ட தந்திரிகள் மூலமாக ஐதீக முறையில் பூஜைகள் நடைபெறுவது கூடுதல் சிறப்பாகும். அதேபோன்று சபரிமலையில் இருப்பது போலவே கன்னிமூல கணபதி, மாளிகைபுரத்தம்மன், சிவன் மற்றும் விஷ்ணு சுவாமிகளின் சன்னதிகளை தனித்தனியே கொண்டிருப்பது இக்கோவிலின் மற்றொரு சிறப்பம்சமாகும். அமெரிக்காவில் 30 நபர்களுக்கு மேல் ஒன்றாக செல்வதற்கே அந்த மாகாண அரசிடம் சிறப்பு அனுமதி பெற வேண்டும். இச்சூழலில் சுமார் 25க்கும் மேற்பட்ட குழந்தைகளோடு 200 ஐயப்ப பக்தர்கள் டிசம்பர் மாதத்தில் அமெரிக்காவில் நிலவும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஐயனை மனதில் நினைத்து வெற்று உடம்புடனும் வெறும் காலுடனும் பாத யாத்திரை சென்று அசத்திய இந்த ஐயப்ப சாமிகளின் அர்ப்பணிப்பு அளப்பரியது. அதே நேரம் சிறுவர்கள் பக்தி சிரத்தையுடன் ஐயனை மனதில் நினைத்து இருமுடியை தலையில் ஏந்தி சபரிநாதனின் சரண முழத்தனது மழலை குரலில் விண்ணதிர ஒலிக்கும் பால்மனம் மாறா இக்குழந்தைகளின் முழு மண்டல விரதம் விவரிக்க முடியாத வியப்பாகவே உள்ளது. ஒவ்வொரு வருடமும் விதவிதமான நகைகளை வைத்து திருவாபரண பெட்டியுடன் ஆலய பிரதர்ஷனம் செய்து
தமிழ்நாட்டில் இருந்து வரவழைக்கப்பட்ட பிரத்யேகமான மல்லி, முல்லை, அரளி, தாமரை, பனை ஓலை மற்றும் தென்னங்குருத்து போன்றவற்றால் ஐயனை அலங்கரித்து புஷ்பாபிஷேகத்துடன் தரிசனம் செய்வதற்கு காண கண்கோடி வேண்டும். கணினியில் கண்களை புதைத்து விசைப்பலகையில் விரல்களை செலுத்தி தங்களது அன்றாட வாழ்க்கையை நிறைவு செய்யும் இப்பக்தர்கள் தங்களின் இந்த மண்டல விரதம் மற்றும் புனித பயணத்தின் மூலம் மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி கிடைப்பதாக மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். வருஷம் நம்ம கோயிலுக்கு சுவாமிங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. இது சபரிமலை ஆஃப் அமெரிக்கான்னு சொன்னோம், ஆரம்பித்து 6 வருஷம் ஆச்சு. இப்போது 22, 23 மாநிலம் அமெரிக்காலேருந்து வராங்க. இப்போ அதை தாண்டி இப்போ டொராண்டோ, மான்ட்ரியல்னு கனடாலேருந்து சுவாமிங்க வந்துட்டு இருக்காங்க. எல்லா சுவாமிங்களும் ஐயனோட அருளை பெற்று இங்கே மேல்மேலும் சிறப்பு சேர்ந்துக்கிட்டு இருக்கு. கோயிலுங்க இருக்கு சுவாமி ஐயப்பனுக்கு. ஆனால் மெயின் ப்ரிசைடிங் டீட்டி வேற ஏதாவது சுவாமி இருக்கும், அது உபதெய்வமா ஒரு சன்னிதானமா வச்சிருப்பாங்க. நம்ம டாம்பா ஐயப்பா டெம்பிள் தான் முதல் கோயில் நார்த் அமெரிக்கால 18 படியும் ஐயப்பர் மூலவரா வச்சு ஐயப்ப கோயில்னு கூப்பிடுறது. நமக்கு கன்னிமூல கணபதி, முருகர், மாளிகைபுரத்தம்மன், சிவா, விஷ்ணு சுவாமிங்கெல்லாம் இருக்காங்க. ஆனா பிரதானமா ஐயப்ப சுவாமி மூலவர்னு அதோட சாஸ்திரம் தாந்திரிக் சாஸ்திர முறையில மொத்தமா ஃபாலோ பண்றது. பக்தி பரவசத்துடன் பஜனைகள் பாடி ஹரிவராசனத்தை சமர்ப்பித்து ஐயனின் அருள் பெற்று அடுத்த வருடமும் இந்த 18 படிகளில் ஏறும் புண்ணிய பாக்கியத்தை அருள மனமாற ஐயப்பனை வேண்டி தங்களது விரதத்தை நிறைவு செய்த கரோலினாஸ் ஐயப்பா குரூப்பின் பக்தர்களுக்கு வாழ்த்துகள் கூறி விடைபெற்றோம். மாலை முரசு செய்திகளுக்காக அமெரிக்காவில் இருந்து முனைவர் முத்துக்குமார் முருகேசன்.